உங்க உடலை எரிக்கிறப்போ நீங்களே அத பக்கத்துல நின்னு பாப்பீங்கன்னு சொன்னா நம்ப முடியுதா? யமலோகம் போறதுக்கு முன்னாடி நம்ம ஆத்மாவை ஒரு ட்ரையல் கூட்டிட்டு போவாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? யமதூதர்கள் நம்ம ஆத்மாவை கட்டி இழுத்துட்டு போய் ஃபர்ஸ்ட் யமலோகத்தோட வாசல்ல நிப்பாட்டுவாங்க. அங்க இருக்கிற நம்ம சித்திரகுப்தன் நம்ம பார்த்து இவனுக்கு இன்னும் டைம் இருக்கு, இவனோட அந்த 12 நாள் காரியம் முடியட்டும்னு சொல்லி திரும்ப அனுப்பிடுவாரு. அதாவது உயிர் பிரிஞ்ச அந்த முதல் 24 மணி நேரத்துக்குள்ள ஆத்மா திரும்ப தான் வாழ்ந்த வீட்டுக்கே வந்துடும். இப்போ அந்த ஆத்மாவுக்கு ஒரு புது உடல் கிடைக்கும். அதுதான் பிரேத தேகம். இந்த டைம்ல ஆத்மா படுற தவிப்பு இருக்கே, நிஜமாவே ரொம்ப கொடுமை. தான் வாழ்ந்த வீட்டுல நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் அழுகிறதையும் நம்ம உடலை எரிக்கிறதையும் அப்படியே பக்கத்துல நின்னு வேடிக்கை பார்க்கும். யாருக்காவது பதில் சொல்லணும்னு நினைக்கும், ஆனா வாய் பேச முடியாது. பசிக்குதுன்னு சொல்ல நினைக்கும், ஆனா எதையும் சாப்பிட முடியாது. ஆனா இங்கதான் ஒரு பெரிய ட்விஸ்ட் இருக்கு. பசியில தவிக்கிற அந்த ஆத்மாவுக்கு எனர்ஜி எப்படி கிடைக்கும்? நாம வீட்டுல பண்ற அந்த 10 நாள் காரியங்களுக்கும் ஆத்மாவோட பசிக்கும் என்ன கனெக்ஷன்? இத பார்ட் 3ல சொல்றேன். அதுக்கு முன்னாடி மரணத்துக்கு அப்புறம் லைஃப் இருக்குன்னு நீங்க நம்புறீங்களா? மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த பார்ட்ட மிஸ் பண்ணாம பார்க்க மித்திக் ஹாண்ட்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.